ஃப்ரெண்ட், இன்னைக்கு வந்து தேங்காய் ஜீனி வச்சு கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. பச்சரிசி மாவை நல்லா வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை இது மாதிரி தட்டி நல்லா தட்டணும். கை சைஸுக்கு தட்டி அடுத்து இந்த தேங்காயையும் ஜீனியையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத எடுத்து நடுவில் வச்சிடணும். வச்சு இதை வந்து நம்ம உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இப்படி மடக்கியும் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம இலைய வச்சு கூட செய்யலாம். இது மாதிரி நல்லா அதை க்ளோஸ் பண்ணி இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து உருண்டை சைஸ், இது வந்து இந்த சைஸ். ரெண்டையும் நல்லா செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்து சாப்பிடணும். இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இட்லி பானையில் வச்சு அவிக்கணும். இப்போ வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். வாங்க அவிச்சு எடுக்கலாம். கேர்ள்ஸ், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்து சாப்பிட வேண்டியது தான். எடுத்தாச்சு. இது செஞ்சு முடித்தோன்னே அடுத்து வந்து நீர் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து வேக வச்சு இன்னும் எடுக்கலை. இதை அடுத்து வந்து அதை எடுத்துட்டு இதை வேக வைக்கணும். வாங்க இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், எடுத்தோன்னே காமிக்கிறேன். செம்ம ஹீட்டாக இருக்குல்ல, எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், எல்லாம் ஆவி பறக்க இருக்கு. அம்மாடி சுடு, செம்மையாக சுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. நாங்கள் சாப்பிட வேண்டியது தான். எங்கள் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.